உலகத்திலே முக்கத்தாயா திகழக்கூடிய தட்சணாமூர்த்தி நாளைக்கு பிச்சரித்த நாயகன் கண்ணுக்கு பால் அமுதளித்த பரம்பரையா திகழக்கூடிய முக்கண்ணனை வணங்கி அத்திரி வனம் அத்திரி வனத்திலே அத்திரி மகாமுனிவர் என்று பெயர் பெற்று தற்பிலே சிறந்தவள் அனுஜி என்ற மகளை மணந்து என்னை விட வயதிலே சிறியவள் அழகிலே மிகுந்தவள் கற்பு கரசி அவளோடு இல்லறமாகிய வாழ்க்கையிலே வளர்ந்து வருகின்றோம். ஏற்கனவே எல்லாம் இந்த வளத்திலே காய்க்காத வளங்கள் காய்க்கின்றன, பூக்காத வளங்கள் பூக்கின்றன. மேகமூட்டங்கள் ஒரே குழுமையாக இருக்கின்றது, குழுமமாக இருக்கிறது. யாரோ பெரிய ஒரு மனிதன் தெரிகின்றது. அதனால் இப்பொழுதே இவ்விடத்திலே இருந்து இவரை குறித்து யார் வருகிறார் என்று
சாமியை பார்க்க வேண்டும். அதாவது காருள்ளவரை கடல் நீருள்ளவரை உனது கடமையாகிய அதிரிசின் பேருள்ளவரை அதாவது அன்னை திலகவதிய அண்ணால் இவர்களை போல் செவியாக சிறப்பு இப்புவி பூவும் புட்டுமாக நீரூழி வாழ வேண்டும் என்பதுதான் ஆனாலும் கல்லாமான கணவன் புருஷன் மணாலடைய மங்கையும் பாக்கியும் பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிருந்தவராக கற்புக்கரசி அரிசியாக ஒரு முகத்தை எப்படி காட்டினார் தெரியுமா? மும்மூர்த்திகள் என்ன செய்தார்கள்? மும்மூர்த்தி தேவிமாக இருக்கிறார்கள். அலைமகள் கலைமகள் மலைமகள் இவர்களிடத்தே நாளனை இருமை எடுத்து போய்
இந்த இரும்பை கடலையாக இருக்க வேண்டும் என்று முறையிட்டார். அவர்கள் இது எப்படி என்று மறுத்தார்கள். உடனே பூவரகமாக முப்பூற்றி தேவிகளால் முடியாத காரியத்தை நீ செய்விக்க வேண்டும் அப்படின்னு எந்த கேட்டால் உடனே இந்த இரும்பை கடலையாக இருக்க வேண்டும் என்றார். மதிதேகி மதிதேகி என்று தன் கணவனை மனதில் நினைத்து ஒரு நிலை ஆக்கி நீ முப்பூற்றி தேவிகளால் முடியாத ஒரு பெரும் ஒரு காரியத்தை இரும்பை கடலையாக எடுத்துக் கொடுத்தார். இதை எதிர்த்து சென்ற மும்மூர்த்திகளிடத்திலே உங்கள் தேவிகளால் முடியாதது பூவுலகளே அத்திரி ரிஷியின் மனைவி அனுசியா தேவி இரும்பை கடலையாக வைத்தார்கள். அப்படியே பரிசிக்க வேண்டும் என்று மும்மூர்த்திகள் சன்னியாசி வேஷம் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சி அந்த லட்சுமி சபாதிபதி போய் பசிக்கின்றது அந்த வியாதாவை கொண்டிருக்கின்றார்கள். பயபக்தியோடு என்ன செய்தால் ஜலமாலை இறைவித்து அதிலே அந்த பதார்த்தங்களோடு சாப்பாடு போல நினைத்தார். உடனே அவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உணவோடு கொண்டால் சாப்பிட மாட்டோம். உடம்பிலே ஒரு சுற்றாடு இல்லாமல் இறந்த நேரியுடன் அம்மனமாக வந்து எங்களுக்கு அமிர்தித்தார். இல்லையே கொடுத்தார் புதுப்பாடு என்று பயபக்தியோடு ஆகி அகற்றினார். அழகாபலம் என்று மூத்தரை இழுத்து தன் அங்கு அடையாத அபயத்தங்களை எல்லாம் மறைத்து நீ அன்னம் பரிமாறினார். உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஓ வந்திருப்பவர்கள் முன்கூட்டி அவருவான பறி போய்விட்டார். கற்பிகளை அறிந்துவிடுவே அப்படி என்பதற்காக என்ன செய்வதற்கு ஒன்றுமே அறியாது. என்ன பாங்கென்றோம் ஏதென்றோம் நெருப்பென்றோம் தண்ணீர் என்றும் தெரியாது குழந்தை. இது தவறக்கூடிய குழந்தை. முன்கூட்டிகளை எப்போது கற்பு பரிசீலிக்க வந்து அம்பலமாக சாதம் வைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதனால் மும்மூர்த்திகள் சிசுவாக போகவில்லை. தவறுகின்றார்கள். உடனே இதை தெரிந்து காரணம் சொன்னார். யாரிடத்திலே கடவுள் சிக்கி தெரிவித்தார்கள். ஓடி வந்தார்கள். எங்களுக்கு அமைச்சப்படி என்று கேட்டு பெற்றுவார்கள். அதனால் கோபம் புறப்பட்டது. கொள்ளையாக்கிறார். அப்படி ஒருவர் ஒருவருக்கு மனசு குட்டிகளும் கல்வி சிலுவையாக நினைக்கிறார். அப்படி முப்பூட்டிகள் கர்மப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை இருந்திருக்கிறேன். அப்படி கூர்வாசன் என்ற ஒரு பிள்ளை இருந்திருக்கிறேன். போட வேண்டும் பிடித்து பிடிக்க ஈசனுக்கு சாபம், அழகாக போக வேண்டிய ஈசனுக்கு சாபம். இப்படி பல சாபங்களை கொடுத்த ஒரு பிள்ளை இருந்துட்டு ஆனால் இதை நிலத்திலே இந்த இனத்திற்கு நாம் கண்கூறாக பார்க்க முடியும். எப்படி தெரிகிறது தெரியுமா? பூக்கால வரைக்கும் பூக்கின்றன, காய்க்கால வரைக்கும் காக்கின்றன, வேளாத மழை பொழிகின்றன. ஆனால் யாரோ பதவிசாலை நான் யார்
4 மனைவிமார்கள். அப்படிப்பட்ட 4 மனைவிமார்களே ஒன்றடா ஒன்னு வீட்டுக்கு போ கட்டுவாளுக்கு ஒரு தயாரனுக்கு சூரிய பரம்பரை வந்து இதுதான் என்னுடைய பரம்பரையுடைய வரலாறு. என் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாவி தீர்வு சிறப்பு தந்தை தசரத சக்கரவர்த்தியார் கோசலை கையை 3 பட்டவர்களை வந்தார். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. 60,000 பெண்களை வந்தார். திருமணம் முடித்தார். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் தன் உலகமாக வசிஷ்டரை சொன்னார், சுவாமி என் பேரை கொள்வதற்காக நான் எனக்கு காரியனை வழியாக சாத்தப்பட்ட சிம்மாசனத்தை நீதியோட செல்வரை எனக்கு பிள்ளை இல்லையே, அப்பா அம்மா என்று மழை கொள்ளும் இல்லையே, அப்படி இதற்கு என்ன செய்வது? அப்படி என்ன செய்த பாவம் செய்த கர்மத்தின் மேலாக இல்லை இல்லை. ஆனால் இல்லை இருக்க வேண்டுமானால் எப்படி செய்வது தெரியவில்லையே சுவாமி. கலை கொண்டு அந்த அந்த கலை கொண்டு யாகத்தை செய்தார். அந்த யாகத்திலே ஒரு தேவசூரமாக பொக்கிட்டத்திலே பாயாசம் பாயாசத்தை கொடுத்தார். நீளம் இருந்தது. இந்த யாகத்தை கொடுக்கும் சுவாமி என்று 3 மனைவிமார்கள் யாருக்கிற மீள்கிறதோ அவரிடத்தில் கொடுத்தார். சுமத்திரையிட்டார் இருக்கிறது. சுமத்திரைக்கு மீது பாயாசம் கொடுத்தார். இப்போது 4 பேர்களை 4 பிள்ளைகள் கொடுத்தார். யாரு? கோசலை மேலக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் அடியே ஸ்ரீராமச்சந்திரனாகிய தசரத சக்கரவர்த்திக்கும் கையை அம்மையாருக்கும் என் தம்பியாக மகன் பிறந்தார். அந்த தவறிஷியாகப்பட்டவர் எங்களுடைய அயோத்தியாவுக்கு வந்தார். அயோத்தியாவுக்கு என் தந்தை தசரத சக்கரவர்த்தி வந்து சுவாமி அடியேனை தேடி நாடி வந்த கர்ணன் என்ன அப்போது விஸ்வாமித்திரர் உலகம் மித்திரர் என்றால் என்னை காப்பவர் இந்த உலகத்தை காத்திருக்காக நான் ஒரு கேள்வி ஒரு யாகத்தை கட்டி அந்த யாகத்தை இருக்கக்கூடிய நாட்டை சுவாமி ஆதிசன் அரங்க குலமுத்திரார்களை அழித்து அந்த யாகத்தை காப்பவர் ஒரு பிள்ளை காணுங்கிறது அப்படின்னு கேட்டார். அப்படியே எந்த எது வேண்டும் கேளுங்க கட்டாயம் அப்படி விஸ்வாமித்திரர் கேட்டு
பின்னால் அனுப்பவே கேட்டார். அப்பொழுது தந்தை தசரத சக்கரவர்த்தியா புத்திர பாண்டியா நெடுநாட்களாக பிள்ளைகளால் என்னிரு கண்கள் கேட்டால் கேளுங்கள். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் இருக்கின்றாரே பாண்டிய சின்ன சிறு வயசு அந்த அன்றைக்கு நாடகை அழிக்க திறமை கிடையாது. நான் வருகிறேன், நானே அன்றைக்கு நாடகை சுவாமி பரிசை கொடுக்கிறேன் என்று தெரிவித்தார். அப்பொழுது உடனே ஊரில் உடத்தே பேச புரிந்து விட்டாயே தசரதா தசரதா நீ தசரதா அப்படி என்று விசுவாசத்தோடு சென்றார். அப்பொழுது என் தந்தையார் சாமி செல்ல வேண்டும். அப்படி என்று மாதா பீடாவின் பாதம் மலரை அந்த கௌரவ விஷயத்தை படித்துவிட்டு மகள் சீதாவுக்காக அது திருமணம் அப்படிப்பட்ட அந்த சீதாவுடைய அந்த திருமணம் என்ன செய்து அவர் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை எடுத்தது கண்டார்கள் என்னது சீதாவுக்கு எனக்கு என் தம்பிகளுக்கு திருமணம் அனுமதி கொண்டோம். அந்த கருத்தை அடித்து அதன் பிறகு நாடு வந்தோம். நாடு வந்து நான் சீதாவுடைய சந்தோஷமாக ஸ்ரீதேவி சீதாதேவி இந்த அயோத்தியாவுக்கான நாளை கூறி அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று பட்டாபிஷேகம் செய்து
என்று குறிப்பிட்ட உடனே பார்த்தார். ஏதாவது முன்னாலே கையெழுத்து சென்று அவருடைய மகளை அனுப்பி என் தந்தையார் தசரத சக்கரவர்த்தியார் நாளை சூரிய உதயத்திற்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று மாதோடு மகிழ்ந்தோடு நாடே அலங்காரமாக இருக்கிறது. அப்பொழுது பத்தானே சின்ன வயதை புத்திமில்லாமல் பூமியில் நிறுத்தி அதை காரணமாக வைத்து சித்தனை கையெழுத்தை சென்று சித்தனை கையையும் சென்று கையை உனக்கு மோசம் வந்திருக்கிறது, உனக்கு மோசம் வந்திருக்கிறது என்றார். எல்லை மோசம் அப்படி கேட்டு உன்னுடைய சக்கரத்தில் இருக்கிறாரே மோசம் ராமச்சந்திரன் அப்போது சித்தனை கையை அவர் அதாவது உன் மகன் பரதன் ஏகதேசத்தில் இருக்கிறார். ராமனுக்கு பட்டம் கட்டினார். நாளைக்கு யார் இந்த நாட்டையால் வந்திருக்கிறார்? உன் மகனுக்கு உனக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என்று துர்போதனை ஏற்றி என்னுடைய சித்தனை மனதை கலக்க வைத்து சரி எப்படி அடி நான் இந்த அவருடைய எப்படி இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்துவதை கேட்டு அந்த சம்ராசுர இந்த காலத்தில் 2 வரம் வாங்கினார் இல்லவா? அப்படி தசரத சக்கரவர்த்தி காலத்தில் இந்த பரதன் நாட்டை ராமன் அதன் பிரகாரம் சித்தனை கையை அப்பட்டவன் உதவி செய்த ராமச்சந்திரனாகிய அழைத்து ராமன் கேட்டவுடனே தந்தை தசரத சக்கரவர்த்தியை மூர்ச்சாகி விட்டார். ஆனால் என்னுடைய சித்தனை கையை என்ன செய்தார்? என்னை அழைத்து என்ன செய்தார்? உன் தம்பி இந்த நாட்டை பரதன் மணிமுடி சொல்லியாலும் நீ 14 வருட காலம் செலவிட்டு அப்போது நான் என்ன செய்து அன்னையே தாயில் சிறந்த தோன்றவில்லை, தந்தை சொல் மிக்க முத்திரமில்லை. ஆகையால் இப்பொழுது இந்த மரபுரியை தாங்கள் தெரிவித்து காலம் சொல்கிறேன். இப்படி இந்த கோலத்தோடு வந்திருக்கிறது அப்படி என்ன சொல்லி கேட்டார். கர்மணியே
நீ அங்கு வரக்கூடாது. காலவாசம் பயந்தது புசிப்பது கண்ண கிடையாது, காய்கறிதான் கிடைக்கும், படிக்க பாய் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறேன். சுவாமி சாந்தோரை தங்கள் கருத்திற்கு கோதண்டம் 2வது துறை, தம்பி 3வது துறை, தம்பி கருத்திற்கு தனுசு 4வது துறை, இத்தனை துறையின்றி நான் பயமின்றி இருக்கிறேன் சுவாமி. என்னை பற்றி கவலை வேண்டாம் சுவாமி. அப்படி இருக்கிறார். ஆமா எனக்கு மட்டும் சந்தோஷம். ஐயத்திலே இருந்திருந்தார் இப்படிப்பட்ட இயற்கை காட்சிகளை பார்த்தீங்களா சுவாமி? இதுதான் விதிவழி கொடியிருப்பார்கள். வேலை செய்ய ஆரம்பித்து விட்டதோ என்னவோ. சரி, அப்படியானால் இந்த ராமனுக்கு இருந்தால் சரி, நீ சொல்லிவிட்டாய். ஆமா, அதோட தம்பி ஆமா, அவளை பார்த்தையா? அவளை கேட்க என் உடம்பெல்லாம் இருக்கின்றது. ஏன் இதற்காக இதோ பார்த்தீர்களா? பட்டாடை உடுத்தக்கூடிய இடையிலே பாவி உடை, அது பார்த்தாயா முத்து வைடூரியம் பவளம் கோமேதம் அணியக்கூடிய மார்பகத்திலே உத்திராட்சம், அது மட்டும் பார்த்தீர்களா? தலையிலே செஞ்சியாகிய தலையிலே மணி நவரத்தின கற்களாகப்பட்ட மணிமகுடத்தை கலையில வைக்கக்கூடிய தாங்கள் இப்படி ஜனாவுதி சேர்த்திருக்கின்றீர்களே, இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த பாருங்க. இனிமேல் அந்த பெயரை
பொல்லாதது. தம்பி அர்ப்பணா, இப்படி வா. உங்களுக்கெல்லாம் அந்த உரிமை இல்லையா? எனக்குள்ள சொந்த பந்தம் அப்படி பறந்திருக்காயா? அப்படின்னு கோபத்தினாலே வரும் ஆனால் அவர் தரிசித்து சாரி அந்த பெருமாள் கடை வாங்கி அதாவது இந்த தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த பிறகு அவருக்குரிய மனைவியோ மக்களோ பேரப்பிள்ளைகளோ அண்ணன் தம்பியோ உற்றார் உறவினர்களோ மோட்சக்கூத்து சொல்லுவாங்க. இந்த பேரு இன்னைக்கு நடத்துறமே இதுக்கு மோட்சக்கூத்து பேரு. இந்த மோட்சக்கூத்து எதுக்காக? இந்த 16ஆம் நாள் நடக்கும். இந்த 16ஆம் நாளிலே அப்படி இந்த பாக்கியம் யாருக்குமே
இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இந்த இருக்கக்கூடிய வீரம்மா வீரப்பலட்சுமிக்கு பிறந்த ஐயா இந்த தேவேந்திரன் வீரம்மாள் என்பவர்களை திருமணம் செய்து சுப்பிரமணிய கலைவாணி தீபா ஐயப்பன் மயிலம்மா இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர் இப்போது திருமணமாவது இறந்து விட்டார். இவர் மோட்சம் அடையும் என்று, அதாவது கருட புராணம் என்ன சொல்லுகிறார், நம்ம செத்துட்ட உடனே யமனாகப்பட்டவன் நம்ம ஆன்மா இருக்குல்லவா, இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த யமனாகப்பட்டவன் வந்து கிங்கிலியரை கொண்டு இந்த ஆன்மாவில் சொல்லக்கூடிய ஆவியை எடுத்து சென்று எங்கே வைபவப்பட்டது யமலோகம் சென்றுவான். அன்னைக்கு யமலோகம் சென்ற உடனே அந்த யமலோகத்திலே அந்த யமகேட்ட சித்திராகத்தை கொடுப்பான். இன்னைக்கு அவர் தேவேந்திரனுடைய இந்த ஊர்ல இந்த மாவட்டத்துல இந்த வட்டத்துல இன்னொரு பிள்ளை தேவேந்திரனுடைய விதி முடிந்து விட்டது, கொண்டு வந்து விட்டேன்ட்டு ஏமா என்ன அதை பண்ணிட்டு உடனே அந்த ஆவியை கொண்டு வந்து அப்பெல்லாம் நான் புறமுறை இருக்க மாட்டோம். இந்த ஆன்மாவை கொண்டு வந்து விட்ட உடனே அப்பெல்லாம் இந்த ஆவி ரூபத்திலே இந்த தேவேந்திரன் ஐயா பாப்பாராம் மனைவி எழுபத்து, மகள் எழுபத்து, உள்ள எழுபத்து, வேற பிள்ளைங்க எழுபத்து, நண்பர்கள் எழுபது, ஊரே எழுபத்து. அப்போதுதான் பார்த்து 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 அடடா நாம் இப்படிப்பட்ட நல்லது செஞ்சுக்கிறோம், இப்படிப்பட்ட புண்ணியத்தை செஞ்சுக்கிறோம், இப்படிப்பட்ட எம்மன் நம்ம கொண்டு போயிட்டோம். இருந்தாலும் அந்த எம்மை சாப்பிடணும்னா இந்த 16 நாள் வரைக்கும் இந்த ஆன்மா அந்த வீட்டையே சுத்தி இருக்குமா. அதனால்தான் 16 நாள் விரதம் இருந்து காக்காய்க்கு சோறு வச்சு இந்த விரதத்தை அந்த ஆன்மா அந்த ஆவியாகப்பட்டு சுத்தினே வருமா. இன்னைக்கு 16ஆம் நாள் கடைசி நாள், இன்னைக்கு நடப்பு இந்த ஆவியாகப்பட்டு சுத்தி 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 வரும். அதற்காக அதாவது இந்த ராமனோட சரித்திரம் ஏன்னா நாடிய பொருளை கூடும் ஞானமும் புகழும் உண்டா பெரிய அடக்க சேனை நீர்பட்ட அழிய வாகை சூடிய திலகை ராமன் தோல்வழி கூறுவதற்கு ராமா என்று எடுத்து சொன்னா மோட்சம் கிடைக்கும். அதனால்தான் இந்த மாறி மோட்சம். அதே போல கர்ண மோட்சம் வைப்பாங்க. கர்ண மோட்சத்துல நாராயணா 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 சொல்லுவாங்க. அது தெய்வத்துக்கு பேரு. மோட்சத்துக்குரிய கடவுள் இந்த எம்பெருமான் நாராயணன். இது ராமாவதாரம் எடுத்து இப்பொழுது தேவேந்திரனுக்கு இவருக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய நாள். அதனால இவர் படித்தாரோ கேள்விப்பட்டாரோ தெரியாது. இந்த மோட்ச நாட்டத்திலே ராமா ராமா இப்படியாலும் வரவேற்று இருக்கிற சம்பூரா ராமா 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 தான் பேர் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அவர்கள் மோட்சத்தை இந்த மோட்சத்தை சாதித்திருக்கக்கூடிய அந்த 4ஆம் பதவி எட்டைய வேண்டும். அதற்காக நாம் இன்று இந்த ராமத்திலே வாலி மோட்சம். ஆமா சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு கட்டி பிடிச்சு போட்டு விட்டான், ஒருத்தரை அடிச்சு போட்டு விட்டான். அடிச்சு போட்டு விட்டு யாருக்கு? இந்த வாடிக்கு தான். இந்த வாடி மட்டும் தான். இந்த ராமர் காட்ட போட்டு சொல்லி கடவுள் வாடியை வாடா கட்டி அடிச்சு அவனை சாவடிச்சு அவனை போட்டு விட்டாரு. கட்டி போட்டு விட்டு கண்ணனுக்கு யாரு கண்ணனாக அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைய வேண்டும் என்று இந்த மோட்ச நாடகத்தை கொடுத்து என்னுடைய ஜென்மாதேவி கல்வி பிரியம் கோவில் திருமணம் செய்து வாய்ப்பினை அளித்த நல்ல உலகில் கல்வி Oh,
பெற்று இதெல்லாம் பெரியோர் தரிசனம் இவர்களை பார்த்தா ஐயா நீங்கள் காரணம் என்ன? எங்களை பார்த்தா யாரு கேட்கிறீர்களா? வெற்றியே தபோனிதியாய் விளங்கும் தேவபுரம் புறப்பட்டு தேவபாயம் பாடித்த சித்திரவாதம் போடலாம் ஏசுவாதம் நம்பி குடக்கூட கட்டத்திலும் வெள்ளித்தேர் பயன்படுத்தலாம் அதேதான் ஸ்ரீராமச்சந்திரன் அவனை தம்பி என் மனைவி ஜானகி நாட்டை ஆளுநர் சக்கரவர்த்தி திருமகன் இந்த காற்றகமாக உள்ள நோக்கம் ஒருவரத்தான் என் தம்பி மறந்த நாடாளவும் அடியே 14 வருடம் மரபு சேர்த்து காணாள வேண்டும் என்று அதனால சிற்றண்டி வாக்கை சிறைமேற்கொண்டு காணாள வந்திருக்கிறோம். என் பாதத்தில் வணங்கலாமா? ஐயா, நான் உங்கள் திருமணியை கண்டு வைத்த வேண்டும், வணங்க வேண்டும், உங்களால் ஆட்சி பெற வேண்டும். அப்படி இருக்க நீங்கள் இருந்தால் ஐயா, என் சிற்றண்டி வாக்கை நாங்கள் சிறைமேற்கொண்டு காலம் கணிக்க வேண்டும். நவமயத்திற்கான ஒரு இடத்தை நீங்கள் தெரிவித்தால் நல்லதாக இருக்கும். ஐயா, கல்லிலும் முள்ளிலும் காற்றிலும் ஏற்றிலும் வளர்ப்பிய தலையில் வாக்கியாவை பதிவு காய்கறிகள் வட்டங்கள் சேர்த்து இன்னல் அளவிருக்கிற துன்பத்தை அளவிருக்கிற சுவாமி மாலை பண்ண போகுதல் வேண்டும்.
என்ன வார்த்தையை மகிழ்ந்தீர்கள்? நிச்சய காலகட்டத்தில் நாங்கள் உறவினராக வந்திருந்தால் தங்கள் ஒருவேளை நாங்கள் உறவு இருந்தால் ஆனால் நாங்கள் இப்பொழுது தவணையை பெற்று 14 ஆண்டு அகவாசிகளாக உங்களுக்கு ஒரு 1000 பெரியவர்கள் கிடைக்க வேண்டும் அல்லவா? நல்ல காரியம்தான். இருந்தாலும் 14 காலங்கள் கழித்து என்னுடைய எண்ணத்திலே நீங்கள் ஒருவேளை சூடாமணி கொடுத்திருக்கிறார்கள்.